பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. யாரு இந்த வியாக்கிரபாதரும் கண்வ மகரிஷியும் அவள் 2 பேரும் மேற்கே அப்படி வந்தாளாம். மேற்கே வரும்போது திசை தவறி அவள் தெற்கே வந்துட்டாளாம். தெற்கே வந்து அவள் வந்த இடம் வந்து இந்த இடம் சிறுபுலியூரில் வந்துட்டாளாம். சிறுபுலியூரில் வந்தவுடனே அவளுக்கு எதோ தெரிஞ்சிருச்சு, தப்பாக தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற பெருமாள் கிட்ட சொன்னாலாம், நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டியது, நாங்கள் திசை தவறி நாங்கள் வந்துட்டோம். அவளுக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாதா. அப்போ 2 பேருக்குமே கண்ணு ஒழுங்காக தெரியாது. கண்ணு ஒழுங்காக எங்களுக்கு தெரியாது, அதனால நீ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியல, இங்கே கொஞ்சம் தரிசனம் காட்டு அப்படின்னாராம். உடனே பெருமாளும் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அளவுக்கு ஒரு தரிசனம் காட்டினாராம். ஸ்ரீரங்கத்து பெருமாள் அளவுக்கு தரிசனம் காட்டினா அவளுக்கு தான் கண்ணு தெரியாதே. அவள் சொன்னாலாம், எங்களுக்கு கண் தெரியாது, இவ்வளோ பெரிய உருவத்தை எங்களால் பார்க்க முடியாது, அதனால் எங்களோட கண்ணால் பார்க்குறபடி நீ குறுகி சயனத்தில் வந்து எங்களுக்கு காட்சி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேண்டியதுனால அவ்வளோ பெரிய ரங்கநாத பெருமாள் வந்து ஸ்ரீரங்க பெருமாளே குறுகி அவர் என்ன பண்ணாராம், அப்படியே இவளோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவ்வளோதான் இருப்பார் பெருமாள், அவர் காட்சி தந்தாராம். ஸோ அவளுக்காக தான் அவர் குறுகி, அதாவது பக்தனுக்காக கிருபா சமுத்திரம்னா எப்படி பாருங்க, இது வந்து ஆதிசேஷனை காப்பாற்றுறதுக்காக ஆதிசேஷனை படுக்கையாக வச்சுட்டு அவனை காப்பாற்றினார், அவ்வளோ கருணை உள்ளவர். இவா வந்து என்னால் கண்ணால் உன்னால் பார்க்க முடியல, அதனால நீ கொஞ்சம் குறுகிக்கோ அப்படின்னா அவ்வளோ பெரிய உருவத்தை குறுகிண்டு அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக குறுகின்றார். ஸோ அதனால தான் கிருபா சமுத்திரம்ங்கிறார். என்ன அவரோட கருணை வந்து எல்லையற்றது அப்படின்பா, அந்த மாதிரி அவர். இதில் இன்னொன்று பார்த்தோம்னா அங்கே வந்து திருமகள் இருக்கா இல்லையா, அங்கே இருக்க திருமகள் வந்து திருமாமகள் அப்படின்பா. திருமாமகள் அப்படிங்கிறது என்னென்னா அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 சேர்ந்தவாளாம். இந்த திருமாமகள்ங்கிற பேர் வந்து திருக்கோஷ்டியூர், இன்னொன்று திருப்பார்கடல், இன்னொன்று இங்கே சிறுபுலியூர், இந்த 3 இடத்துல தான் திருமாமகள் அப்படின்பா. திருமாமகளோட கருணையும் வந்து எல்லையற்றதான், ஏன்னா 3 பேர் சேர்ந்தவா இல்லையா, அதனால. ஸோ இங்கே பெருமாளும் கிருபா சமுத்திர பெருமாள், தாயார் திருமாமகளாக இருக்கா, அதனால் நீங்கள் என்ன வேண்டின்றாலும் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அது போல் இடம் இது. இங்கே வந்து மணவாள மாமுடிகளும் இங்கே இது போல் இந்த மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. இங்கே இன்னொன்று என்னென்னா மூலவர் இருக்கார், நான் சொன்ன மாதிரி மூலவர் இருக்கார், 2 பக்கமும் 2 ரிஷிகள் இருக்கார். இந்த கண்வ மகரிஷி இருக்கார், இந்த பக்கம் வியாக்கிரபாதரும் இருக்கார், பிரம்மா இருக்கார். அப்படியே ஸ்ரீரங்கத்தை போலியே பிரம்மா நாபி கமலத்துலேருந்து இருக்கார், ஆனால் எல்லாம் சிறிய உருவமாக இருக்கும். பிரம்மா இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் இருக்கார். ஆதிசேஷனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் இல்லையா, அவர் தான் கீழே இருக்கார். இன்னொன்று விசேஷம் என்னென்னா இங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரமா, அதனால் வில்வ இலையால் அர்ச்சிப்பாலாம். நம்ம யூஸ்வலாக வில்வ இலை அப்படின்னா சிவனுக்கு தான் அர்ச்சிப்பா அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்ம இந்த இடத்துல வந்து வில்வ இலையால் அர்ச்சிப்பா, ஏன்னா ஸ்தல விருட்சமே வந்து வில்வம் அப்படிங்கிறது அது ஒரு விசேஷம். மீதி பார்த்தோம்னா இங்கே வந்து ராமர், ஆழ்வார், ஆண்டாள், ஆஞ்சநேயர் எல்லாரோட இதுவும் இருக்குது. அண்டு உள்ளே வந்து வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் சிலாரூபமாக இருக்கா அவா அங்கே சன்னதியிலேயே. இது தவிர உற்சவம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா உற்சவம் இருக்குங்க. சித்திர மாதத்தில் ராமானுஜ ஜெயந்தி பண்ணுறா, வைகாசியில் 10 நாள் பிரம்மோத்சவம் பண்ணுறா, ஆனி மாதத்தில் ஈடு உற்சவம் அப்படிங்கிறா, ஆடி மாதம் பவித்ரோத்சவம் பண்ணுறா, புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் பண்ணுறா, ஐப்பசியில் மணவாள மாமுடிகள் அங்கே தான் வந்து தெப்போற்சவம், திருத்தேர் உற்சவம் 2மே அங்கே நடக்குது. 2 தேர் இருக்கான் இங்கே, பெருமாளுக்கு ஒரு தேர், மணவாள மாமுடிகளுக்கு ஒரு தேர்னு 2 தேர் இருக்காங்க. அதை போல் அதுக்கப்புறம் கார்த்திகைக்கு வந்து திருக்கார்த்திகை உற்சவம் பண்ணுறா. மார்கழியில் எல்லாருக்கும் தெரியும் அத்தியன உற்சவம் நடக்கும். தை மாதம் வந்து கண்டேரி உற்சவம் அப்படின்பா. மாசி மாதம் தான் தெப்போற்சவம் சொல்லிட்டு பங்குனி உத்திரத்தில் அதுவும் பண்ணுறா. ஸோ அத்தியன உற்சவம் பண்ணுறா இந்த இதில் மார்கழியில். ஸோ எல்லா உற்சவம் பண்ணுறா. இங்கே இன்ஃபேக்ட் இந்த தை மாதத்தில் வந்து சென்னையிலேருந்து ஒரு 100 பேர், ஏன்னா அந்த ஊரில் இப்போ யாருமே கிடையாது, எல்லாம் கிராமமாகிட்டா, அங்கே இருக்கிறவா எல்லோரும் வந்துட்டா. சென்னையிலேருந்து ஒரு 100 பேர் வந்து வைஷ்ணவா வந்து அங்கே போயிட்டு அங்கே பெருமாளை ஏழை பண்ணி அங்கே ரொம்ப விமர்சையாக பண்ணுறா இந்த ஒரு உற்சவம் அந்த தை மாதத்தில். ஸோ இது எல்லாரும் அங்கே போய் இங்கே போகணும். மூலவர் பேர் சொன்னவர் சலசயன பெருமாள், ஸ்தலசயன இல்லை, ஸ்தலசயனங்கிறது வந்து இங்கே இருக்க திருக்கடல் மல்லையில். அங்கே வந்து அவர் என்னென்னா
அவர் தரையிலேயே அப்படியே படுத்துட்டார். அதனால ஸ்தல சயன பெருமாள். இங்க இருக்கிறவருக்கு சல சயன பெருமாள். புஜங்க சயனம் திருமுக மண்டலம் இது தெற்கே. உற்சவர் பேர் தான் உற்சவர் பேர் நம்ம சொல்லிட்டோம், நம்ம உபாசமுத்திர பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. தாயார் வந்து திருமாமகள். தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மானச புஷ்கரிணி அப்படின்பா. விமானம் வந்து நந்தவர்தன விமானம். காட்சி கண்டவா வந்து வியாசரும் வியாக்கிரபாதர் அவ காட்சி கண்டிருக்கா. அண்டு ஸ்ரீரங்கத்தை போலே தெற்கு நோக்கிய சயனம் இது. நாகதோஷ நிவர்த்தி, புத்திர சந்தானம், இது ரெண்டு தான் ஆகும். அண்டு ஸ்தலத்தில் அதாவது அங்கே அவரை பூஜித்து அங்கேருந்து தான் வைகுண்ட பிராப்தி கிடச்சிதான் வியாக்கிரபாதருக்கு. அதனால பெருமாளோட திருவடிக்கு பக்கத்திலேயே அவரை பிரதிஷ்டப்பட்டிருக்கா. அவருக்கு வழிபாடெல்லாம் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தலம். நிறைய பேர் போகிறதில்ல. அதனால் அந்த பக்கம் யார் போனாலும் மாயவரம் பக்கம் யாராவது போனேன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. இன்னொரு விசேஷமான ஒரு செய்தியும் சொல்லணும். எங்கள் சுவாமி வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி வந்து ஒரு 6-7 திவ்ய தேசத்தில் வந்து சில நந்தவனம்லாம் கட்டி அங்கே வந்து தங்கிறதுக்கான வசதி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதை போல் ஒரு வசதி வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்குது. நான் போயிருக்கேன் இந்த ஸ்தலத்துக்கு. அப்போ 2-3 வாட்டி போயிருக்கேன். அப்போ அங்கே வந்து தங்கிறதுக்கு வசதியும் இருக்குது உங்களுக்கு. அங்கேயே தங்கி குளிச்சுட்டு நீங்கள் பிரசாதம், சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கலாம். அங்கே நந்தவனம் இருக்குது. அங்கே நந்தவனத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி அங்கே இருக்கா. அந்த ஃபேமிலியோடு நாமளும் சேர்ந்து அங்கே நந்தவனை பராமரிப்பு பண்ணலாம். இங்கே பெருமாளுக்கான வஸ்திரத்தை மடிக்கிறது, அண்ட் பெருமாளோட கோவிலை சுத்தம் பண்ணுறது, பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவுறது. ஸோ இது போல் நம்ம பெருமாள் கைங்கிறதுக்கு நிறையா ஈடு பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் அங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம கோவில் இருக்கிறதுக்காக அங்கேயே ஒரு இடம் இருக்குது. அங்கேயே நம்ம படுத்துட்டு அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே டெம்பரரியாக நம்ம 2-3 நாள் அங்கே போகணுன்னா போய் நம்ம இருந்துட்டு வரலாம். அங்கே நம்ம கைங்கரியத்தை பண்ணிட்டு வரலாம். இது போல் ஒரு 5-6 திவ்ய தேசத்தை மிஸ்டர் சுவாமி பண்ணியிருக்கார். அதில் ஒரு திவ்ய தேசம் வந்து இந்த திவ்ய தேசம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டு பெருமாளுடைய தரிசனத்தை பார்த்துட்டு அவரோட அருளுக்கு பார்த்துமான்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப நன்னா சொன்னேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் போன போது அங்க தங்கறதுக்கு வசதி கிடையாது. இப்ப தங்கறதுக்கு வசதி ஏற்படுத்தியிருக்கா. எல்லாருமே ஒண்ணு மாயவரத்துல இருந்தா வரணும். ஆமா, ஊர்ல ஒண்ணு தங்கவே முடியாது, தங்கறதுக்கு முடியாது. மாயவரத்துக்கு கார்த்தால வந்து சுவாமியை பார்த்து மத்தியானம் போயிடலாம். நீங்கள் அது போல் அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். இப்போ தங்கணும் அப்படின்னா அதை தங்கி அந்த அழகை பார்க்கணும், நம்ம சாயங்காலத்தில் இருக்கணும், இப்போ ராத்திரியில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த ஒரு இடம் இருக்குது. அதுக்காக தான் சுவாமி எப்பயுமே வந்து எந்த இடத்துலலாம் இது போல் கஷ்டம் இருக்கோ அந்த இடத்துல தான் பண்ணுவார் அவர். அதனால தான் அந்த இடத்துல பண்ணியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில். நான் போயிருக்கேன், நிறையா வாட்டி போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு நான். இதுல வந்து இன்னொரு இந்த திவ்ய தேசத்தை பத்தி படிக்கும்போது ஒரு சின்ன அது ஆத்தென்டிசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு வரலாறு கதை அப்படிங்கிற மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை வந்து பாசுரம் பாடும்போது அவர் ஒரு சிறிய உருவா இருக்கார் இல்லையா, அவர் மனசு குறைப்பட்டுண்டாராம். அப்ப அவர் சொன்னாரா நீ திருக்கண்ணமங்கை போன்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தேன்னா அதாவது 7-9 வந்து பெரிய திருமொழியில் 7ஆம் பத்து 9ஆம் திருமொழி வந்து திருச்சிறுபுலியூரான். அதே 7ஆம் பத்து 10ஆம் திருமொழி வந்து திருக்கண்ணமங்கை. இங்கே பெருமாள் சொன்னாராம், நான் வந்து சின்னதாக இருக்கேன்னு ரொம்ப குறைப்பட்டுட்டாரான். என்ன இவ்வளோ சின்னதாக இருக்காரா எவர் சொல்லிட்டு. அதுக்கு பெருமாள் சொன்னாராம், என்னோட பெரிய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா நீ திருக்கண்ணமங்கை போய் பாரு அப்படின்னு பெருமாள் சொன்னார். அது ஒரு நியூஸ். கரெக்ட். ஆமா, உமது குறை தீர மிகப்பெரிய திருவுருவை திருக்கண்ணமங்கையில் காணும் அப்படின்னு சொன்னார். திருக்கண்ணமங்கையில் காணும் சொன்னார். கரெக்ட். அது ஏன்னா அடுத்த 10 வந்து திருக்கண்ணமங்கை தானே சேவிக்கிறார் திருமங்கை. கரெக்ட். இதுக்கு அடுத்த 10 அதான். ஏன்னா நமக்கு வந்து சிறுப்புலியூருக்கு அப்புறம் திருக்கண்ணமங்கை அவர் போனதுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கிறது பாருங்க. கரெக்ட். ஆமா, நானே அதான் உடனே பார்த்தேன். 7-9 7-10 திருக்கண்ணமங்கை ஆக்சுவலா. அதனால கரெக்டா இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே போயிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சரி சட்டுன்னு ஃப்ளாஷ் ஆச்சு நீங்க சொல்லிகிட்டே வரும்பொழுது. சின்ன உருவம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கிருபா சமுத்திரம் அப்படின்னு பெருமாள் பேர் வந்து பெருமாள் வந்து பக்தனுக்கோசரம் தன்னோட உருவ சுருக்கிண்டு அர்ஜுனனோட மனசு கிளேசத்தை போக்குறதுக்கோசரம் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சார். இங்க இன்னொரு பக்தனுக்கோசரம் தன்னோட உருவத்தை சுருக்கின்னு காமிச்சார். அவர் வந்து பரத்துவமும் என்னால காமிக்க முடியும், என்னோட வந்து சௌலபியம் சௌசீல்யத்தையும் என்னால காமிக்க முடியும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து கண்ணில் ஜலத்தை அளிக்கிறது. மகாபாரத போர்ல நான் வந்து போர் புரிய மாட்டேன், நான் வில்லெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருந்தார் இல்லையா.
ஆனா கூட பீஷ்மர் வந்து அவர் எடுக்க வைக்கிற கிருஷ்ணனை அப்படின்னு அவர் சபதம் பண்ணதுனால அந்த அவருக்காகவே பண்ணாராம். அவருக்காகவே, அதாவது அந்த பக்தர், அதாவது தன்னோட பேர் கெட்டாலும் பரவாயில்ல, தன்னோட பக்தரோட வாக்கு பொய்யாக கூடாது, அந்த வாக்கு பொய்யா கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி அவர் போல போர் புரிய ஆரம்பிச்சாரா. உடனே அர்ஜுனன் அவர் காலில் விழுந்து போகாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து பீஷ்மருக்காகவே அவர் பண்ணார், அவரோட வாக்கு பொய்யா கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் அதெல்லாம் வந்து ரியலாவே என்ன சொல்றது, சிலிர்க்கும் அப்படி அதெல்லாம் கேட்டா. ரொம்ப சின்ன திவ்ய தேசம், ரொம்ப அழகா சொன்னேன். நம்ம வந்து இதே அனுபவத்தோட இதே இதோட வந்து நம்ம அடுத்த திவ்ய தேசத்துல அன்பர்களை அடுத்த நிகழ்ச்சியில, அடுத்த திவ்ய தேசம் வந்து தலைச்சங்காடு, திருத்தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற தலைச்சங்காடு இல்லையா, அந்த திவ்ய தேசத்துல திருப்பி நம்ம அன்பர்களோட நம்ம இணைந்து சந்திப்போம். வணக்கம் பாலா சார்.